ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு ரூ. 10 செலவில் எப்படி பந்தல் அமைக்கிறதுன்னு, காய்கறி பந்தல் எப்படி அமைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா கயிறு 4 கொம்பு இருந்தாவே போதுமான அளவுங்க. குறுக்கால இந்த மாதிரி ஒரு 4லிருந்து 10 எவ்வளோ அளவு வருதோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா குறுக்க கயிறு கட்டிக்கோங்க. அதுவும் நல்லா டைட்டாக வர மாதிரி கட்டிக்கோங்க. கட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த சைடு இருந்து இந்த பக்கமும், இந்த பக்கம் இருந்து இந்த பக்கமும், அதாவது ஒரு பாக்ஸ் வடிவில் கட்டணும். இப்போ இந்த பக்கம் கட்டும்பொழுது பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஷார்ட் பண்ணி உள்ளே விட்டு வெளியே இழுத்து டைட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டைட்டாக இருக்கும். அதே மாதிரி நகராமலும் இருக்கும். இப்போ நான் காட்டுறேன். அகைன் கீழே இருந்து மேலே போயிட்டு 1 டைம் லாக், அவ்வளோதான். அதே மாதிரி திரும்பவும் கீழே போயிட்டு மேலே வந்ததுன்னு முடிஞ்சு, அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா இடத்துலையும் வர மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா கவுரு இப்படியும் நகராது, இப்படியும் நகராது. நகராமல் இருக்கும்போது எவ்வளோ டைட்டாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஃபைனலாக கீழே வந்துட்டு டைட்டாக கட்டிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா நகராது, அளவும் மாறாமலும் இருக்கும். ஃபைனலாக கட்டி முடிச்சதுக்கப்புறம் அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். இங்கே பாருங்களேன், ஒரே அளவாக சமமாக கட்டமாக இருக்கும். சூப்பராக இருக்கா? அவ்வளோதாங்க. கட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த பந்தல் நடுறதுக்கு குழி தோண்டணும். அதாவது 1 அடி ஆழம் நோண்டினாவே போதுமானது. அது நோண்டிட்டு இந்த மாதிரி ஒரு குச்சி நட்டுக்கோங்க. நட்டிட்டு நம்ம கட்டி வச்சுருக்கோங்கள, அதை எடுத்துன்னு வந்துட்டு வச்சு அளவு வச்சு கரெக்டாக கட்டிக்கோங்க. நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. ஏன்னா ரொம்ப நாள் இருக்கும். அதாவது 1 வருஷத்துல 2 வருஷம் வரைக்கும் இருக்கும். இந்த மாதிரி ஏற்றி விட்டிங்கன்னா வச்சுங்களேன், சூப்பராக பூ பூத்து காய் வந்து நல்ல தரமாக இருக்கும். அதிகமாக சூரிய ஒளி படும். அதுவும் இல்லாமல் நிறைய பூ பூக்கும், காய் வைக்கும், நிறைய காய் வைக்கும். ரொம்ப நாள் வருங்க. 1 வருஷத்துக்கு மேலே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப்.